இங்க ஜானகி அவங்கள பார்க்க வந்தா மாப்பிள்ளை எல்லாரையுமே வேணும்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது தெரிஞ்ச அவங்க மாமா இந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து என்னதான் அவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்ல அவ டைம் கேட்கறான்னு நினைக்கிறேன், நான் வேணா பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுமே ஒரு வீட்டுல ஒரு ஃபைல கொடுக்கறதுக்காக ஆட்டோல போயிட்டு இருக்கா. அந்த இடம் வந்ததுமே அந்த வீட்டு வரைக்கும் என் கூட வர முடியுமா, நான் வேணா 50 ரூபா தரேன்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள பாதிலே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுமே கூட யாருமே இல்லைன்னு சொல்லி மயங்கி விழுந்துறா. அதை பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்த ஹீரோ கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வராரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பேனிக் டிசார்டர் இருக்கும். சின்ன சத்தத்தை கேட்டாலும் யாருமே கூட இல்லனா கூட பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இவங்க கல்யாணம் வேணான்னு சொல்லி மாப்பிள்ளையில ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க ஹீரோக்கு ஜானகியை ரொம்பவும் பிடிச்சி அவங்கள போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவையும் போட்டோவோட பக்கத்துல வச்சுலாம் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த விஷயத்தை அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி போட்டோ காமிக்கிறாரு. இந்த பொண்ணு ஜானகி தான், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் பேசி பாக்குறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவரு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இந்த பொண்ணு ஆபீஸ்ல கூட பாத்ரூம் போகும்போது கூட ஒருத்தவங்களை வெளியே நிக்க வச்சு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாண விஷயத்தை பத்தி ஹீரோட அண்ணி அந்த பொண்ணோட வீட்டுல சொல்றாங்க. சோ அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே இந்த மாப்பிளைக்கு கண்ணு சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோக்கு கண்ணை மட்டும் பெருசாக்காம சுருக்கிய வைக்க சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. சோ அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசும்போது கண்ணை சுருக்கி வச்சுதா இந்த பொண்ணு கிட்ட இவனை பத்தி பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு ஓப்பனாவே நீங்க இந்த மாதிரி பேனிக் டிசார்டர் இருக்கு, எப்பவுமே நான் பயத்தோட தான் இருப்பேன், இது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒத்து போகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. கண்டக்டர் சில்லற தரணும், ஆனா அதை கூட பயத்துல கேட்காம விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து கூட ஒரு அக்கா வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொல்றாரு. சோ இவங்களை பாதியிலே விட்டுட்டு போயிடறாங்க. ஆனா இந்த பொண்ணு பயத்துல வேகமா ஓடி போய் அவங்க அம்மா மேலே விழுந்து அவங்க அம்மாக்கே அடிபட்டுருது. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அவங்க ஃபேமிலியோட வந்து பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுல என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால உடனே உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் எங்களோட வீட்லயே இருக்கட்டும், செட் ஆனத மாதிரி நீங்க கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்டா கேட்கறாங்க. சோ அவங்களையும் ஒத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க.